அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காலிங் டிராகன் எபிசோட் 15 தாங்க பார்க்க போறோம். போன எபிசோட் எங்க முடிஞ்சிருக்கோம்? ஆக்சுவலா அவன் அந்த ப்ளூ ஹார்ட் கிராஸ் தேடி காட்டுக்குள்ள போயிருப்பான். அந்த சமயத்துல ஏகப்பட்ட பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ண பயபுல அங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். அதாவது பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டின கதையா 2 பீஸ்ட் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பானா. அதுல ஒரு பீஸ்ட் செத்து போச்சு. இப்போ அந்த டிராகன் இவனை பார்த்து நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கதான் முடிஞ்சது இல்லையா? அந்த டிராகன் நம்ம ஹீரோவை நோக்கி நடந்து வருதுங்க. அப்ப பேபே சொல்லுது, பாஸ் நல்லா பாரு, அது கழுத்துல காயம் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து அடிச்சோன்னு வச்சுக்கோ, அதை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்றாங்க. ஹீரோவுமே என்ன யோசிக்கிறான், மேலே அந்த ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு சண்டை போடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் செத்து போகுமா என்ன? பேபேலாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஆனாலுமே அந்த பீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, நம்ம ஹீரோ தரமாக பயங்கரமாக அடி வாங்கிடுறாங்க. அவ்வளோ அடி வாங்கினாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்க பார்க்குறான். அதான் அந்த பீஸ்ட் சொல்லுது, டேய் பரவாயில்லடா, இவ்வளோ அடி வாங்கி எந்திச்சு நிற்கிறியா அப்படிங்குதுங்க. இப்போ பேபே ஓடி வருது உள்ளுக்குள்ள, இவன் கத்துறான் ஓடு ஓடுங்கிறான், அது ஓட மாட்டேங்குது. அது வந்து சண்டை போடுது, அதுக்கு சரியான அடி. இவன் வேகமாக ஓடி போய் அங்கே இருக்க பாறைகள் எல்லாமே நகுத்துறாங்க. நகுத்திட்டு பார்த்தா பேபே அசைவே இல்லாமல் நின்றுட்டு இருக்கு. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பீஸ்ட் வேற அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. டேய் நீ ஒரு எறும்புடா, இப்போதான் உனக்கு வலினா என்னன்னு புரியுதா, உனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுதா உனக்கு அப்படிங்குது. இந்த டைலாக் இது ஏன் பேசுதுன்னு தெரில. அந்த சமயத்தில் அந்த இடத்துல ஹெல்ஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட ஆன்மாக்கள்னு சொல்கிறத விட பேயின்னு தான் சொல்லணும். அது என்ன பண்ணுது, இங்கே அந்த பீஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதோடைய சோல் எல்லாத்தையும் இழுக்க பார்க்குதுங்க. ஆக்சுவலாக இது எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அது ஒரு மிஸ்டீரியஸ் ரிச்சுவல் மூலமாக நடக்கிறது. 2 உலகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இந்த டிராகனுக்குமே பார்த்தீங்கன்னா நாட்கள் ரொம்ப கிடையாது, சீக்கிரம் செத்து போயிடுவோம் தெரிஞ்சு போச்சு. அது என்ன சொல்லுது, என் கூட சேர்ந்து நீயும் சாகுடா அப்படிங்குது. நம்ம ஹீரோ உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அவன் இப்போதான் அந்த பீஸ்ட்டை சராமரியாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இருக்கிற மொத்த கோவத்தையும் காட்டுறான். ஆக்சுவலாக பேபே இறந்து போச்சு அப்படின்னு நினச்சிட்டான். அதனால பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் என்ன பண்ணுது, வாளால் ஓங்கி ஒரு அடி அடித்து ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி முட்டி தூக்கி போட்டுச்சிங்க அவனை. இப்போ அந்த பீஸ்ட் அவனை நோக்கி அப்படியே நடந்து வருதுங்க. ஆக்சுவலாக அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது. அந்த பிளட் லைன் ஆக்டிவேட் ஆகுதா என்ன அப்படிங்கிறது தெரியல. வெறி பிடிச்சா மாதிரி எந்திரிச்சு அந்த பீஸ்ட்டுக்கு அடிப்பட்டதில் கழுத்தில் அதை பிடிச்சி கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறான், பேபேக்கு நான் உன்னை சாக்ரிஃபைஸ் ஆக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். கையை கத்தி மாதிரி வச்சு கிழின்னு கிழிக்கிறான். அது கத்துது கதறுது. இவன் விடுற மாதிரி தெரியல. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அதோடைய கிறிஸ்டல் இருக்குங்க, அந்த பீஸ்டோடைய கோர், அதில் தான் அதோடைய மொத்த பவருமே இருக்குது. கை உள்ளே போல தலையை விட்டு அந்த கிறிஸ்டலை முழுங்கிடுவானா. அந்த டிராகனோட மொத்த பவருமே அந்த கிறிஸ்டலில் தாங்க இருக்குது. அதை முழுங்கினோடனே 2 பேருமே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. இப்போ திடீர்னு என்ன நடக்குது, நம்ம ஹீரோட உடம்புல பயங்கரமான மாற்றங்கள் வர ஆரம்பிக்குதுங்க. டிராகன் பிளட்டை குடிச்சாலே உடம்பு வெடிச்சு இறந்து போயிடுவாங்க. இவன் மொத்த கிறிஸ்டலையும் முழுங்கிருக்கான். என்ன ஆவான்னு யோசிச்சு பாருங்க. அவனால் சுத்தமாக தாங்க முடியல. அந்த டிராகன் வேற என்ன சொல்லுது, டேய் நீ எல்லாம் ஒரு எறும்பு, என்னுடைய சோர்ஸ் பவரை நீ வந்து ஹேண்டில் பண்ணுருவியா, ஒழுங்கு மாதிரியே தான் கிறிஸ்டலை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டு இருக்கு. இவன் கேட்குற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்குள்ளே தான் இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலுமே அவன் என்ன யோசிக்கிறான், இல்லை இது என்னோட முடிவு கிடையாது, ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் இவங்களுடைய அந்த வாரியர் புக்கு இருக்குல்ல, அது ஞாபகத்துக்கு வருது. அதில் என்ன போட்டிருக்கோம், டிராகன் பிளட்டை குடிச்சா டிராகன் பிளட் வாரியர் ஆகலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி குடிச்சவங்கெல்லாம் உடம்பு அடிச்சு இறந்து போயிட்டாங்கல்ல. அந்த சமயத்தில் செயின்ட் சொல்கிறாரு, டேய் ப்ளூ ஹார்ட் கிராஸை சாப்பிட்றா அப்படின்னோடனே அதை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா கூட எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவனோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இப்போது அவன் உடம்புக்குள்ளே அந்த டிராகனுடைய பவர் இருக்குல்ல, அந்த பவரை அவனோட பிளட் லைன் பவர் பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா பிளட் லைன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப சுப்பீரியரான ஒரு டிராகன் கிட்டேருந்து வந்தது. அது என்ன பண்ணுது, இந்த டிராகன் அப்படியே சுழட்டி பிடிச்சி ஒரு வழி பண்ணுதுங்க. ஸோ இந்த டிராகனோட பவர் அப்படிங்கிறது கண்ட்ரோலுக்கு வர வர இவன் மேலே வந்து ஏகப்பட்ட டிராகன் ஸ்கேல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அந்த டிராகன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இவனுமே வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறான். வாலெல்லாம் வருது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டிராகனுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பவர்ஃபுல் டிராகன் பிளட் வாரியராக மாறிட்டாங்க. இப்போ அந்த டிராகன் பார்க்குது, அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய ஆரா இருக்குது பாருங்க, ரொம்ப சுப்பீரியரான டிராகன் கிட்டேருந்து வரக்கூடிய ஆராவாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னல அவனோட பிளட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப சுப்பீரியர்னு. அது என்ன யோசிக்குது, இவனை விடக்கூடாது, இவனையும் சேர்த்து சாகடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி வருதுங்க. நம்ம ஹீரோ அடிச்சு அடியில் அது கீழே விழுந்தது தான், ஏஞ்சிக்கவே இல்லை. அதே சமயத்தில் ஹெல்ஸ் கேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி அதோடைய ஆன்மாவை இழுத்துட்டு போயிடுச்சுங்க. இவனுமே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுந்தான்.
அவன் கண் முழிச்சு பார்த்தா பேபே தான் முன்னாடி நிக்குது. "பேபே உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, "பாஸ் நீ ஏஞ்சிட்டியா பாஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதுங்க. ஆக்சுவலா நம்ம செயின்ட் என்ன சொல்றாரு, நம்ம பேபே வந்து லெவல் 8 கிரீச்சர். அது இவங்க ஷேடோ மவுஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஷேடோ மவுஸ்க்கு ஸ்பீடு இருக்கும், அது ஷார்ப்பான கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து டிஃபென்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது. அப்ப இது வந்து ஷேடோ மவுஸ் கிடையாதா? இது வந்து காட் ஈட்டர் ராட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அப்போ உனக்கும் அந்த டார்க்னஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கவனுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது யாருன்னு தெரியல, போக போக தான் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் 2 நாளைக்கு முன்னாடி உன் உடம்பு ஃபுல்லாக ஸ்கேல்ஸாக இருந்தது தெரியுமா, அங்கங்கே முள்ளாக இருந்தது, நான் பார்த்து பயந்துட்டேன் பாஸ், நல்ல வேலை இப்போல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்குது. இவன் பார்க்குறான், என்னது மறைஞ்சு போயிடுச்சா, அப்போ டிராகன் வாரியர் ஃபெயில் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, டேய் நல்லா யோசிச்சு படுறா அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, இல்லை நான் வந்து டிராகன் பிளட் வாரியர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவரை ரிலீஸ் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரே கனவு தான், டிராகன் பிளட் வாரியர் ஆகணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனால் ஆக முடியாமல் இருந்துச்சு இல்லையா. இப்போ அவன் டிராகன் பிளட் வாரியர் ஆயிட்டான். அவன் என்ன யோசிக்கிறான், அப்பா கிட்ட போய் முதல்ல காட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவில் இந்த ஒரு பவரை தாங்க முடியலங்க, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, தம்பி நீ ரொம்ப வீக்காக இருக்க. ஆக்சுவலாக டிராகன் பிளட் வாரியர்ஸ் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்கும். நீ லெவல் 9க்கு போனதுக்கப்புறம் தான் இது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாருங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த இடமே அதிருது. என்னடா அப்படின்னு மேலே பார்க்குறாங்க, ஏதோ கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. நம்ம பேபே பாஸ் ட்ரெஷர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி போகுது. அவன் பிடிச்சிக்கிறான், எப்பா நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வா போலான்னு ஒன்றா போகிறாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. இந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சேர்ந்ததே கிடையாது. இவன் வந்து யூலான் காண்டினென்ட்டில் இருக்கான்ல, இந்த காண்டினென்ட்டை சேர்ந்ததே கிடையாதான். நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த சமயத்தில் இன்னொரு மேடை மாதிரி உருவாகி அங்கே ஒரு கத்தி வேற வருதுங்க. இந்த கத்தியுமே இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, ஏங்க என்ன தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ லெவல் 7 ஆகிட்ட, ஸோ நீ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இவங்க இருக்கக்கூடிய அந்த உலகம் இருக்குல்ல, அந்த மாதிரியே ஏகப்பட்ட உலகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உலகம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதை 4 பிளேன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த 4 பிளேனுக்குமே 4 டிஃப்ரெண்டான நேம்ஸ் இருக்கு. நெதர் வேர்ல்ட், ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹெல் கேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆச்சு இல்லையா, அது அங்கேருந்து ஓப்பன் ஆனது தான். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த 4 உலகத்தையும் உருவாக்குனது யாரா அப்படின்னா ஓவர் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவர் காட்ஸுக்கு கீழே சோவரன்ஸ் அப்படின்னு இருக்காங்க, அதுக்கும் கீழே ஹை காட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்படியே வந்து ஒவ்வொரு லெவல் இருக்குது. இப்போ இங்கே இவங்க இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் ஹையஸ்ட் யாரா அப்படின்னு கேட்டால் ஹை காட் தான். அதுக்கு மேலே சாவரன்ஸ் இருக்காங்க, அதுக்கு மேலே ஓவர் காட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ லெவல்ஸ் இருக்குது. அதான் அவர் சொல்கிறாரு, நீ இங்கேயே இருந்துடக்கூடாது, மற்ற உலகத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த கத்தியை போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறாருங்க. இவனும் பார்க்குறான், கண்டிப்பாக நான் மற்ற உலகத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்தி எடுக்க போகிறான். ஸோ இதுக்கப்புறம் கதை எங்கே போச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.